என் தேவனே, நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் 32 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவன் தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை சீனாய் மலைக்கு வரவழைத்து 40 நாட்கள் அவனோட பேசினார். 10 கட்டளைகளையும் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருவதற்கு தாமதம் என்று கண்ட இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று வேற ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டார்கள். ஆரோனையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார்கள். இந்த அருவருப்புகளை கண்ட கர்த்தர் மிகுந்த கோபமடைந்தார். இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க தேவன் நினைத்தார். ஆனால் மோசே கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே போராடி, நீரே இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்க வேண்டாம் என்று மன்றாடி ஜெபித்தான். இதனால் கர்த்தர் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களான நமக்கு பொறுப்புகள் உண்டு. குடும்பம், திருச்சபை, சமுதாயம் எதுவாக இருந்தாலும் அநேகர் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் தவறுகளுக்காக அவர்கள் மனம் திரும்பும்படியாகவும் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.